வணக்கம் நண்பர்களே. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு பருத்தியோடைய மரம். இந்த பருத்தி மரத்தில் பூக்கள் பார்த்திங்களா என்ன வண்ணத்தில் இருக்குன்று? நல்ல இளம் சிவப்பு வண்ணத்தில் இருக்குதுங்க இந்த பூ. இந்த பருத்திக்கு பேர் செம்பருத்தி. ஆனால் நம்ம அலங்கார செடியாக வீட்டில் வளர்க்குறீங்களே அதுக்கு பேர் செம்பருத்தி கிடையாது, அது செம்பரத்தை. உண்மையான செம்பருத்தி பருத்தி இதுதான் செம்பருத்தி. இந்த பூக்கள் நிறைய மருத்துவ குணங்கள் கொண்டது. இந்த பூக்களை அப்படியே எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா நல்ல தொறுப்பு தன்மையோட நல்ல இது இருக்கும். இது இரத்த விருத்திக்கு சிறந்தது. இந்த பூக்களை சுடு தண்ணியில் போட்டு நல்லா காய்ச்சி 10 நிமிஷம் சுடு தண்ணியில் காய்ச்சி எடுத்திங்கன்னா இந்த பூக்களின் வண்ணத்திலே அந்த தேநீர் போல் வரும். இதை தான் செம்பருத்தி டீ அப்படின்னு சொல்லி 5 நட்சத்திர விடுதிகளெலாம் விற்கிறாங்க. அது ஹைபிஸ்கஸ் டீ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டீ தான் இது அவ்வளோ நிறைய மருத்துவ குணம் உண்டது. இரத்த விருத்திக்கு சிறந்தது. அதுக்கடுத்து இன விருத்திக்கு நம்ம ஆண்மை இனப்பெருக்கி பெண்மையுடைய உறுப்புகளுக்கு நல்ல சிறந்தது, வலுவு கொடுக்கக்கூடிய சிறந்தது. இதில் பார்த்திங்கன்னா நிறைய காய்கள் இருக்கும் பாருங்கள், நிறைய காய்கள் இருக்கும். இது வருடம் முழுவதும் இது ஒரு மரம். இது வருடம் முழுவதும் பூக்கும், வருடம் முழுவதும் காய்க்கும், அதுக்கூட பலன் கொடுக்கும். அதில் பார்த்திங்கன்னா பருத்தி வெடிச்சிருக்கு பாருங்கள், அழகாக பருத்தி வெடிச்சிருக்கு. பருத்தி அங்கங்கே வெடிச்சிருக்கு பாருங்கள். இந்த பருத்தி வெடிச்சிருக்கு. இந்த பருத்தியில் இது பொட்டானிக்கல் நேம் இதோடைய தாவரவியல் பெயர் காசிபியம் அர்போரியம்னு சொல்லுவாங்க. இதோடைய இனத்தை சேர்ந்தது. இது வறட்சி, கடுமையான வறட்சியில் கூட வளரக்கூடியது. இது இப்போ அழிந்து விட்டது. இதை நாங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பருத்தியில் நூலாடைகள் செய்ய முடியும். இது அருமையான பருத்திங்க. இது விவசாயிகளுக்கு நிரந்தர பலன் தரக்கூடிய ஒரு இது. விருதுநகர் மாவட்டத்தில் ராஜபாளையம் பக்கத்தில் சுந்தரபாண்டியபுரம், சுந்தர நாச்சியார்புரம் என்ற 2 கிராமங்களில் இந்த பருத்தி மரம் ஒரு வீட்டில் வளர்க்குறாங்க. இது மிகவும் பலன்கள் தரக்கூடிய ஒரு இது. அதுக்கடுத்து மதுரை மாவட்டம் டி கல்லுப்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய சுப்புலாபுரம், சுப்புலாபுரம் பக்கத்தில் கோபால்சாமி மலைன்னு ஒரு இருக்குங்க. அந்த பெருமாள் கோயில் பக்கத்தில் ஒரு தோட்டத்திலையும் இது அதிகமாக இயற்கை தோட்டம் ஒன்று இருக்குது, 100 ஏக்கர் பண்ணை. அங்கேயும் இதை அதிக அளவில் சாகுபடி பண்ணுறாங்க. இதில் என்ன மாதிரி பண்ணுறாங்கன்னா, அவங்க இந்த செம்பருத்தி பூக்கள்லேருந்து, இந்த செம்பருத்தி பூவிலேருந்து அவங்க டை நிறமிகள், இயற்கை நிறமிகள் எடுத்து இதை உணவுப் பொருட்களை பதப்படுத்துவதற்கு, உணவுப் பொருட்களை மேம்படுத்துவதற்கு இதை பயன்படுத்துகிறாங்க. அந்த டை எடுக்கிறாங்க. ராஜபாளையத்தில் ரமணா காஸ்மோட்டிக்கல்ங்கிற ஒரு கம்பெனி இதை எடுத்து பயன்படுத்துகிறாங்க. இது இயற்கையான ஒரு குளிர்ச்சி ஊட்டி இயற்கையான செம்பருத்தி டீ இதில் தயாரிக்க முடியும். இரத்த விருத்தி, இன விருத்திக்கு, அதுக்கடுத்து உடலுடைய பித்தம், உடலுடைய அமிலத்தன்மையை குறைக்கக்கூடிய ஒரு சிறந்த இந்த பூவே ஒரு சிறந்தது. அதுக்கடுத்து இந்த காய் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய காயாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் காய். இந்த காய் இந்த பருத்தி காய், இதில் இருக்கக்கூடிய பஞ்சு வெடித்து வரும்போது, இந்த பஞ்சு வெடித்து வந்துச்சுன்னா இந்த பஞ்சும் உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய விதைகள்லாம் மிகவும் சத்தான விதைகள். இதில் பருத்தி பால் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா மிகவும் உடல் ஆரோக்கியமானது, உடல் வலுவானது, உடல் வலுப்பெறும், எலும்பு வலுப்பெறும் சிறந்த உணவு, இயற்கையான ஊட்டச்சத்து உணவு. இந்த தாவரத்தினுடைய விதைகள், தாவரங்கள் வேண்டுமென்றால் இந்த எண்ணெயை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்.